11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 முக்கோணவியல் பயிற்சி 3.9 மூன்றாம் கணக்கு பார்க்கிறோம். முக்கோணம் ஏபிசியில் cos C = sin A by 2 sin B எனில் அது ஒரு இருசமபக்க முக்கோணம் என காண்பி என கேட்கப்பட்டிருக்கு. இந்த நிபந்தனையை நிறுவுறதுக்கு சைன் விதி மற்றும் கொசைன் விதிகளை எடுத்துக்கிறோம். கொசைன் விதியானது cos C இடதுபுறம் இருக்கிறதுனால cos C குறிய கொசைன் விதியை எழுதிக்கிறோம். cos C எனும் பொழுது a² + b² - c² / 2ab அமையும். அடுத்து சைன் விதியை எழுதுகிறோம். சைன் விதியானது a sin A = b sin B = c sin C மதிப்பானது 2r சமம். ஒவ்வொரு மதிப்புகளையும் rக்கு தனித்தனியாக சமப்படுத்துகிறப்ப a sin A = 2r. இதில் இருந்து வலதுபுறம் நமக்கு sin A sin B கொடுத்துருக்கிறதுனால sin A sin B இன் மதிப்புகள் மட்டும் வேணும். எனவே 2r இடதுபுறம் வகுத்தலில் கொண்டு வந்துட்டு sin Aவை வலதுபுறம் கொண்டு வைக்கலாம். அதே போல் b sin B என்பது எதற்கு சமம்னா 2rக்கு சமம். b 2r கீழே கொண்டு வரோம் = மதிப்பானது sin sin B. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை cos C = sin A sin C என கொடுக்கப்பட்டு இருசமபக்க முக்கோணம்னு காட்டணும். இரண்டு விதிகளையும் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். இடதுபுற மதிப்புக்கு பதிலாக கொசைன் விதி a² + b² - c² / 2ab வலதுபுற மதிப்பு sin Aக்கு பதிலாக a/2r sin Bக்கு பதிலாக b/2r கொடுக்குறோம். 2r கேன்சல் ஆக போக a² + b² - c² / 2ab இடதுபுற மதிப்பாகும். வலதுபுறத்தில் a/bயும் இருக்குது. இப்போ இருபுறமும் பார்த்துட்டோம்னா bb கேன்சல் ஆகிடுது. இருபுறமும் மதிப்புகளில் bb கேன்சல் ஆகுது. 2 sin B இருக்குது. இங்கே 2 sin B இப்போ 2 × 2b ஒரு 2 கேன்சல் ஆகுது. bb கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் a² + b² - c² / a இடதுபுறமும் வலதுபுறம் ஒரு a மட்டும் இருக்குது. a² + b² - c² ஏவால் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப a × a² ஆகும். இருபுறமும் ஒரே குறிகள் பெற்றுள்ள மதிப்புகள் கேன்சல் ஆகிடும். a² கேன்சல் ஆகிடுச்சுன்னா b² - c² = 0 ஆகும். b² - c² வலதுபுறம் போகிறப்ப +c² ஆகும். இருபுறமும் ஒரு மிகை வர்க்க மூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா இது b மற்றும் c என்பது பக்கங்களை குறிப்பிடும். பக்கங்கள் எதிர்குறியில் அமையாது. எனவே மிகை எண்களை மட்டும் எழுதிட்டோம்னா b = c கிடைக்கும். b என்பது ஒரு பக்கமாகவும் c என்பது ஒரு பக்கமாகவும் இருக்கிறப்ப இரண்டு மதிப்புகளும் சமம் என்பதால் ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்கள் சமமாக இருந்ததுன்னா அந்த முக்கோணத்தின் பெயர் இருசமபக்க முக்கோணம். அந்த நிபந்தனையை நிரூபிச்சிட்டோம். therefore முக்கோணம் ABC ஒரு இருசமபக்க முக்கோணம் ஆகும். தேங்க்யூ.